படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். ஹலோ, 108 ஆம்புலன்ஸுங்களா? நான் தென்காசி மாவட்டம் நொச்சிக்குளம் பகுதியிலிருந்து பேசுறேன். என்னோட கணவர் முத்துக்குமார் மஞ்சக்காவல நோயால திடீர்னு மயக்கமாயிட்டாரு. உடனே ஆம்புலன்ஸ் அனுப்புங்க என 30 வயது மரிய ஆரோக்கிய செல்வி பதற்றமான குரலில் பேச விரைந்து வந்தது ஆம்புலன்ஸ். மயங்கிய நிலையில் இருந்த முத்துக்குமாரை 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் பரிசோதனை செய்து பார்த்தபோது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டார் என கூறிவிட்டனர். இதனால் ஆரோக்கிய செல்வி கதறி துடித்தது அக்கம் பக்கத்தினரையே கண் கலங்க வைத்தது. ஆனால் ஆம்புலன்ஸ் சப்தம் அடங்குவதற்குள்ளேயே அதே போன்று இன்னொரு சப்தம் கேட்டது. இப்போது வீட்டை நோக்கி வந்தது காவல்துறையின் வாகனம். முத்துக்குமாரோட சாவுல சந்தேகம் இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு என்ற சேந்தமரம் காவல் நிலைய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் காவல் நிலையத்திற்கு வந்த முத்துக்குமாரின் மனைவி ஆரோக்கிய செல்வி, சார், என் கணவரை கழுத்து நெரிச்சு நான் தான் கொலை பண்ணேன், அதனால என்ன அரெஸ்ட் பண்ணுங்க என ஒப்புதல் வாக்குமூலம் அளித்தார். நமுட்டு சிரிப்பை உதிர்த்த போலீசார், உங்க கணவர் முத்துக்குமார் மஞ்ச காமாலையால மயக்கம் வந்து சாகல, யாரோ கழுத்து நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்கன்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ணின டாக்டர்கள் சொல்லிட்டாங்க. ஆனா எங்க சந்தேகம் என்னன்னா, நீங்க மட்டுமேவா இந்த கொலையை பண்ணீங்க, உண்மையை சொல்லுமா என்று கேட்ட போதுதான் மீண்டும் ஓர் உண்மையை சொல்ல ஆரம்பித்தார் ஆரோக்கிய செல்வி. சார், நாங்க 2 பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க, காதலித்து திருமணம் செய்து கொண்டோம். எங்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் என 2 பிள்ளைகள் இருக்காங்க. ஆனா கணவர் முத்துக்குமார் வேலைக்கு போவாம தினந்தோறும் குடிச்சிட்டு என்னையும் என் பசங்களையும் தொடர்ந்து அடிச்சு கொடுமைப்படுத்தி வந்தார். அதனால அவரது கதையை முடிக்க நானும் மகனும் திட்டம் போட்டோம். மது போதையில தூங்கிக் கொண்டிருந்தவரை கழுத்தை நெரித்தேன். எனது மகன் தலையணையை வைத்து அழுத்தினான். அவர் இறந்து விட்டார். எப்படியும் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்ததும் என்னை கைது செய்யத்தான் போறீங்க, அதனால இப்பவே அரெஸ்ட் பண்ணுங்க என கூறி திடுக்கிட வைத்தார். இதனால் ஆரோக்கிய செல்வியை கைது செய்து சிறையில் அடைத்த சேந்தமரம் இன்ஸ்பெக்டர் ஆடிவேல், சப் இன்ஸ்பெக்டர் தீபன்குமார் தலைமையிலான போலீசார் அவரது மகனையும் கைது செய்து கூர்நோக்கு இல்லத்தில் வைத்தனர். வேலைக்கு சென்று பொருளீட்டி மனைவி பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய குடும்ப தலைவரே வேலைக்கு செல்லாமல் குடித்துவிட்டு மனைவியையும் குழந்தைகளையும் டார்ச்சர் செய்ததால் இப்படி ஒரு விபரீதம் ஏற்பட்டுள்ளது. தாயாக இருந்து அரவணைக்க வேண்டியவர் சிறையில், பள்ளிக்கு போக வேண்டிய மகன் கூர்நோக்கு இல்லத்தில், இன்னொரு பெண் குழந்தை தனிமையில் என ஒட்டுமொத்த குடும்பமே ஒவ்வொரு பக்கம் என சிதறி போய் கிடக்கிறது என்கிறார்கள் அப்பகுதியில் உள்ள சமூக ஆர்வலர்கள். அதே நேரத்தில் கொலைக்கான காரணம் இது மட்டும் தானா, வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கின்றனவா என்ற கோணத்திலும் விசாரித்து வருகிறது காவல்துறை. படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.